விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாத பாப்பா. நம் தாய் திருநாடு பற்றியும் நம் தமிழ் மொழி பற்றியும் நான் பாடியிருக்கேன் தெரியுமா? தமிழ்நாடு என்னும் போது நீங்களே என்பதன் ஒன்று பாயுங்கள் காதுங்கள். எங்களை தந்தையனார் என்ற பேச்சினில் ஒரு சக்தி சீரக்கூடிய நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சொல்வது தொன்று சொல், செயல்படு துண்டு சொல். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சிமேல் வானொன்று விழுகின்ற போது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, தமிழர் என்று சொல்லடா, தமிழன் என்று நின்றடா. நான் டிசம்பர் 11, 1982 எட்டயபுரத்தில் பிறந்தேன். என் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்பதை நான் கல்வாடு மலையில் கண்டேன். எட்டயபுர மன்னர் என்னை பாரதி என்று அன்போடு உபயோகித்தார். அது மட்டுமா, நான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்றவற்றை படித்துள்ளேன். தேசிய கவியும் நானே, மகாகவியும் நானே, முதல் கவியும் நானே, மீசிய கவியும் நானே. பசுமை இயற்கையின் மூச்சு, மரங்கள், பசுமை மிக வயல்கள், மலை, மேற்கதி, இவை அனைத்தும் உயிரோடு வைத்திருக்கும் சக்திகள். இயற்கையோடு வாழ்வது வாழ்வின் செல்வம். பசுமையே பாரம்பரியம் ஒன்று கொன்று பின்னி பிணைந்தவர். காக்கை சிறகிலே நந்தலாலா நின்றல் முக்கடிய நிறம் தோன்றுவையே நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றல் பச்சை நிறம் தோன்றுவையே நந்தலாலா. கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றல் ஜீவன் கேட்கிறடா நந்தலாலா. இப்படித்தான் பசுமையை பற்றி அன்றைக்கே பாடி வைத்தேன். மரம் வளர்ப்போம், விவசாயத்தை மதிப்போம், பாரம்பரிய விழாக்களை அனுசரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ முயற்சிப்போம். முதல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு வந்தே மாதம், வந்தே மாதம். பல வேடிக்கை முடிந்திருப்போம். நான் வீரம் என்று நினைக்கையோ நான் பாரதி, மகாகவி பாரதி. நன்றி. ஆன்றோரும் சான்றோர் அமர்ந்திருக்கும் அவைக்கு என் முதல் வணக்கம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்கள்? நான் யார் தெரியுமா? நான் தான் பத்மியின் கடவுள். நான் உங்களுக்கு உயிர் முற்றின் தந்துகின்றேன். மலையினை தரும் தாயும் நானே, நிழல் தரும் தேவதையும் நானே. இப்பொழுது தெரிந்திருக்கும் நான் யார் என்று. நான் தான் உங்கள் மரம் பேசுகின்றேன். பத்மியின் ஆதாரமாக பூமியை பத்மியாக மாற்றுவதும் நான் தான். நான் விடும் ஆக்சிஜனே உங்களுக்கு உயிர் மூச்சு. என்னுடைய இலைகள் தான் காற்றை தூய்மையாக்கின்றன. என்னுடைய கிளைகள் தான் உங்களை போன்ற பறவைகள் வீடுகளை கட்டி வாழ்கின்றன. அது மட்டுமா? இல்லை இல்லை, நீங்கள் படிக்கும் காகிதமும் நானே, சமைப்பதற்கு பயன்படும் விறகும் நானே, உங்களுக்கு நோய் வந்தால் தீர்க்கும் மருந்தும் நானே, என்னுடைய மண்ணறிவை தடுத்து உங்களை வாழ வைக்கிறதும் நானே. நான் உங்கள் நண்பன், பேச மாட்டேன், ஆனால் உங்களை பாதுகாப்பேன். பத்மியை தரும் இயற்கையும் நானே, பாசத்தை தரும் நண்பனும் நானே. என்னை நடுங்கள், மழையை பெறுங்கள், மண்ணுலகில் உங்களால் முடிந்தவரை பசுமையை சொர்க்கமாய் மாற்ற செய்யுங்கள். நன்றி.